சில காரியத்திற்காக நீங்க போராடி நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவருக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா கோபம் வந்துடும். ஏன் உனக்கு உணர்வே இருக்காதா? சில நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் சில காரியத்துல வம்படியா கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, போராடி கேட்டாங்கன்னா நம்ம நிறைய பேர் கொடுத்துருவோம், சரி நீ வச்சுக்கோ அப்படின்னு. ஆனா சில காரியத்தை போராடி எனக்கு கண்டிப்பாக வேணும்னு கேட்கும் போது நிறைய பெற்றோருக்கு என்ன வரும் அப்படின்னா ரொம்ப கோபம் வரும். நான் எப்படி அதை என்ன பண்றேன், நீ ஏன் அப்படி சொல்ற, நீ எதுக்கு அப்படி கேட்கிற, அதெல்லாம் கேட்க கூடாது தெரியாதா, திரும்பி இந்த மாதிரி கேட்டா பாருங்க. அதான் நீங்கள் தீர்க்கதரிசி பிழையாம் வீட்டில் இருக்கிற அப்போ ஒருத்தங்க வர்றாங்க, இந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளை சபிப்பதற்காக கூப்பிடுறாங்க. அப்போ ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, நீ அவர்களோட என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். கர்த்தர் சொன்னதான். ஒரு டைம் நோ அப்படின்னு சொன்னதான். கர்த்தர் வாக்கு மாற மாட்டார். அவர் வாக்கு மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல. ஆனா இந்த பிள்ளையாமுக்கு என்னன்னா, உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. ஐயோ கொஞ்சம் பண ஆசை இருக்குது, அதுக்கப்புறம் அந்த புகழ் ஆசை இருக்குது. நம்மளை கூப்பிடுறவன் ராஜா, இந்த நாட்டினுடைய ராஜா கூப்பிடுவோம், நம்ம எப்படி போகாம இருக்கிறது? ஒரு டைம் நோ அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு போய் போராடுறான் பாருங்களேன். ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ கடைசி கட்டத்துல ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ என்ன பண்ணிரு, நீ போ அப்படின்னு அனுப்பி விட்டாரு. ஆனா ஆண்டவருக்கு சுத்தமா அதுல என்ன இல்ல, இஷ்டமே இல்ல. இவன் போராடுறதுனால, இவன் திரும்ப திரும்ப கேட்டதுனால இவன் மேல கோபமாகி நீ வச்சுக்கோ, நீ பண்ணிக்கோ, நீ எடுத்துக்கோன்னு சொல்றாரு. ஆனாலும் அவனை விடுவதற்கு மனதில்லாமல் வழியில ஆண்டவர் கழுதையை கொண்டு பேசுறாரு. அப்பவும் இவனுக்கு புத்தி வரல பாருங்களேன். திரும்பவும் அந்த பிரயாணத்தை தொடருகிறார். அப்போ சில மனிதர்கள் சில வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், ஆண்டவர் ஒரு விசை உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை, அது உனக்கு செட் ஆகாது, உனக்கு அது வேண்டாம், அது உனக்கு தேவையில்லை, நீ கொஞ்சம் விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது உங்க விருப்பம், உங்க ஆசைக்காக நீங்கள் திரும்ப திரும்ப போராடி அது எனக்கு கண்டிப்பாக வேண்டும் என்று சொல்லுவீர்கள். சில நேரத்தில் ஆண்டவர் சரி அப்படின்னு வச்சாலும் அதனாலே உங்களுக்கு லாபம் அல்ல, அதனாலே உங்களுக்கு சந்தோஷம் அல்ல, அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா துக்கப்படுவீர்கள். சோ ஆண்டவரிடத்துல நம்ம எல்லாரும் இன்னைக்கு என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே, நான் எந்த காரியத்திற்காக போராடணும்னு எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்களிடத்திலே போராட கூடாத விஷயத்திற்கு நான் போராடாதபடி என்னை கிருபையாய் காத்துக்கொள்ளும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க?